முதலில் அழிய போகும் 5 நாடுகள் இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். முதலில் அழிய போகும் 5 நகரங்கள், முக்கியமாக இந்தியாவில் சென்னை முதல்ல அழியுமா? 2040 கண்டிப்பாக சென்னை அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஒரு சில நாடுகள் இயற்கை சீற்றத்தால் அழிய போகுது அப்படின்னு அறிவியல் ஆய்வுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த நாடுகள், என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, ஒருவேளை இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு இன்னும் பெருசாக நடக்க போகுதா, சென்னையில் ஃபுல்லாக அழிய போகுதா இல்லை பாதி அழிய போகுதா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் விடை இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். முதலில் அழிய போகும் 5 நகரங்கள், அதுவும் இந்தியாவில் அழிய போகிற 5 நகரங்கள். 5 நகரங்கள் எதனால் அழிய போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உலக நாடுகளில் ஒரு சில நாடுகள் இயற்கை சீற்றத்தால் முதல்ல அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் நாடு ஜப்பான். இப்போ ஜப்பானில் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு ஜப்பானில் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படும். இந்த இயற்கை பேரழிவால் 2.5 லட்சம் மக்களுக்கு மேலே இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இயற்கை பேரழிவு வரப்போகுது அப்படின்னா மக்களை உஷாரப்படுத்தலாமே, மற்ற இடத்துக்கு மாற்றலாமே அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் இவ்வளோ 2.5 லட்சம் மக்களை எது மாதிரி இடமாற்றம் செய்ய முடியும்? அவங்களுக்கான உணவுகள், அவங்களுக்கான இருப்பிடம், அவங்களுடைய உடைமைகளாக விட்டு அவங்க எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரியான இயற்கை பேரிடராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலநடுக்கம் ஜப்பானில் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற நிலநடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா 90% ஜப்பானில் தான் நடக்குதுங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த எர்த்குவேக்கால் பார்த்தீங்கன்னா சுனாமி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே சுனாமிகள் நிறைய நாட்டில் வர்றதுக்கான காரணமே இந்த பூமிக்கு அடியில், அதாவது முக்கியமாக கடலுக்கு அடியில் இருக்கிற தட்டுகள் மோதுறதால எர்த்குவேக் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சுனாமி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சுனாமி அலைகள் வந்துச்சுன்னா 100 மீட்டர் அடி உயரத்துக்கு அலைகள் எழும்பும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுனாமி ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது சிட்டியில் இல்லை இருப்பிடத்துக்கு அதை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு. ஆனால் இந்த சுனாமி ஒரு சில நொடிகளில் அந்த ஊரையே அழிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இது மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். ஆல்ரெடி இந்த அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பான் இந்தந்த இடங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இயற்கை பேரழிவு நடக்கக்கூடிய இடங்கள், அதனால் எல்லாமே அலர்ட்டாக இருங்க, எப்போவுமே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஜப்பானில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கான, அதை தாங்கிறதுக்கான சக்தி கொண்ட கட்டடங்களை கட்டுவாங்க. அது நம்ம அந்த அந்த பொருளாதார ரீதியாக, அந்த பணம் இருக்கிற ரீதியாக அவங்களுடைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் அடுத்த ஒரு வாரத்தில் வந்துச்சுன்னா 2.5 லட்சம் மக்கள் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் இந்த ஃபினான்சியல் ரீதியாக பயங்கரமாக பாதிக்கப்படும். நாட்டோடைய பொருளாதாரத்தில் 30%, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30% இந்த இயற்கை பேரிடரால் அவங்க இழக்க நேரிடும். இதை அவங்க திரும்ப மீண்டு வர்றதுக்கே பல வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு அதிர்ச்சியான தகவலும் சொல்கிறாங்க. இது எல்லாமே இயற்கை சீற்றங்களுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இப்போது இந்தியாவில் நம்ம எடுத்துப்போம். இந்தியாவில் இயற்கை சீற்றங்கள் எப்படிலாம் வரப்போகுது? ஏற்கனவே வயநாடு, வெஸ்டர்ன் காட் நம்ம பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நோ டெவலப்மெண்ட்ஸ் ஏரியாவாக ஒரு விஷயங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, நோ டெவலப்மெண்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலங்களுக்கு மாதவ் கட்கே மூலயமா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ 30% லேண்டை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மீதி 70% வெஸ்டர்ன் காட் நீங்கள் எந்தவித டெவலப்மெண்ட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. பட் அந்த அறிக்கையை அப்போ யாருமே கண்டுக்கல, அப்போ யாருமே அது பெருசாக எடுத்துக்கல. அதனுடைய மிகப்பெரிய விளைவுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த, அதாவது இன்னைக்குனா இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உலகையே நாட்டையே ஆட்டி படைச்ச வயநாடு நிலச்சரிவு, 400க்கும் மேற்பட்ட இறந்து போன சம்பவம். ஆனால் அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் இந்தியாவில் பல நகரங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது இந்த பேரிடிவு பார்த்தீங்கன்னா கடல் நீரால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் எப்படி வரும்? ஒருவேளை திரும்பவும் சுனாமி வரப்போகுதோ? ஏற்கனவே சுனாமியில் பேரழிவு நம்ம தப்பிக்க முடியாமல் இருக்கும், மீண்டும் சுனாமி வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனாமி கிடையாது. இது கைண்ட் ஆஃப் ஒரு சுனாமின்னு வச்சுக்கிங்களேன். அலைகள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த கடல் நீரால் நிறைய நகரங்கள், ஒரு சில இடங்களை இழக்க நேரிடும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 7% இடங்கள் பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் உயரமாகுதல். இந்த கடல் நீர் மட்டம் உயரமாகிறதால கடல் நீர் ஊருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடல் நீர் மட்டம் ஏன் உயரமாகுதுன்னா, கடல் நீர், அதாவது பனிப்பாறைகள் உருகிறதால கடல் நீர் மட்டம் உயரமாகுது. இந்த பனிப்பாறைகள் ஏன் உருகுதுன்னா, பூமி வெப்பமயமாதால
இந்த பனிப்பாறைகள் உருகுது. ஸோ அப்போ கடல் நீர் மட்டம் சூடாக வெப்பமயமாகலாம் இருக்கட்டும், பனிப்பாறைகள் உருகிறதாக இருக்கட்டும், பூமி வெப்பமயமாகலாம் இருக்கட்டும் அப்படின்னு காலநிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குளோபலாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கடல் நீர் மட்டம் உயர்றதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறாங்க. பல ஆண்டுகளாக பண்ண ஆராய்ச்சியில் வருடத்துக்கு வருடம் கடல் நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒவ்வொருடைய அந்த நாட்டுக்கும் அவங்களுடைய தட்பவெப்பம் அவங்களுடைய காலநிலை சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுதலுக்கு உட்படும். ஆனால் இந்த மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. பூமி என்னைக்கு வெப்பமயமாக ஆரம்பிச்சதோ அன்னைக்கே பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிச்சு. இந்த பனிப்பாறைகள் உருகிறது தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சியில் 2040 சென்னை உட்பட 15 நகரங்கள் அழியும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்களே, அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அந்த ஆராய்ச்சியில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, சென்னையை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம 7%, அதாவது பார்த்தீங்கன்னா 7.5% வந்து நீரில் முழுகும் அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 1987 முதல் 2021 வரை கடல் நீர் மட்டம் 6.79 மில்லிமீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. 87, அதாவது 1987 to 2021 வரைக்குமே 6.79 மில்லிமீட்டர் கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி நடக்கும்போது கடல் நீர் மட்டம் ஏற்படும் அபாயம் குறித்து சிஎஸ்டிஎல்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் வந்து பல வருடமாக ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வில் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கடல் நீர் மட்டம் உயர்றதால சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மும்பை, திருவனந்தபுரம், கொச்சி, மங்களூரு, விசாகப்பட்டினம், கோழிக்கோடு, ஹெல்டியா, பனாஜி, பூரி, உடுப்பி, பிரதீப் யானம் ஆகிய 15 நகரங்கள் பாதிக்கப்படும். இந்த 15 நகரம் பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் 2040க்குள் 7% அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 7% அதிகரிச்சுன்னா இப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? இப்போ அந்த 7% வந்து பரவாயில்லைங்க, 7% தான், இதில் என்ன பெரிய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக கடல் பரப்புலேருந்து நீங்கள் 7% பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு நம்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சில பகுதிகள், சென்னை கடற்கரையை ஒட்டியுள்ள ஒரு சில பகுதிகள், துறைமுகங்கள் முதற்கொண்டு முழுகும் அபாயம் உள்ளது. முக்கியமாக பள்ளிக்கரணை விஷயங்கள் இருக்குது. இதில் சென்னையில் எந்தெந்த இடங்கள் கடல் நீரால் முழுகும் அப்படின்னு ஒரு சில இடங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா, தீவுத்திடல், மயிலாப்பூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் நினைவு சின்னம், ஈரநிலம், அதாவது பள்ளிக்கரணை ஈரநிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் உயரும் ஆபத்துள்ள மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டது. 2040 ஆண்டில் சென்னையில் 7.29% பகுதி, அதாவது 86.6 சதுர கிலோமீட்டர் கடலில் மூழ்கும் என்றும், 2060 ஆண்டு, அதாவது 2040 அப்புறம் 2060 ஆண்டில் 9.65% பகுதி 114 சதுர கிலோமீட்டர் கடலில் மூழ்கும் என்றும், 2100 ஆண்டு 16.9%, அதாவது 207 சதுரடி கடலில் மூழ்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்புகள் எல்லாம் உண்மையாக இருக்குமா பொய்களாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்னும். ஏன்னா எப்போவுமே இந்த ஆராய்ச்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள விஷயங்கள், அங்கே உள்ள இயற்கை சூழ்நிலை, அங்கே உள்ள காலநிலை மாற்றங்கள், அங்கே உள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு ரிசர்ச்சே பண்ணுவாங்க. அப்போ அந்த ரிசர்ச் பண்ணும்போது ஒரு அறிக்கையாக வெளியிடும்போது அதில் 90% இல்லைனா 80% நடக்க வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி தான் இதை நான் ஏன் திரும்ப மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, அப்போது மாதவ் கட்கி அவர்கள் சொன்ன அறிக்கையை ஏற்றிருந்தாங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்டில் நடந்தக்கூடிய நிலச்சரிவுகளால் பல மக்கள் உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஏன் 2024க்கு முன்னாடி பல நாட்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் 100 கணக்கில் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இருந்தோம்னா பல விஷயங்களை பண்ணியிருக்கலாம். இப்போ இந்தியாவின் 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் பார்த்தீங்கன்னா சென்னை. அதே மாதிரி உலகம் ஃபுல்லாகவே 35வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து 2040 ஆண்டுக்குள் தூத்துக்குடியில் 10%, நிலக்கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளது. 2100 ஆண்டில் கன்னியாகுமரி 74.7 சென்டிமீட்டர் வரை கடல் மட்டம் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மும்பை மாநகரில் கடந்த 30 ஆண்டுகளில் கடல் மட்டம் 44.4 மில்லிமீட்டர் வரை உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் மும்பை மாநகரில் கடல் மட்டம் 3.1 மில்லிமீட்டர் வரை அதிகரித்து வருவதாக ஆய்வில் தெரிகிறது. இப்போது ஒவ்வொரு வருடமும் 3.3 மில்லிமீட்டர். ஆனால் நம்ம சென்னையில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் வந்து 6.7 மில்லிமீட்டர் பார்த்தோம், 6.7 மில்லிமீட்டர் பார்த்தோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் இப்போ நம்ம 2024 இருக்கோம். ஒரு 15 வருஷத்துக்கு ஆச்சு கண்டிப்பாக இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
கடல் நீரால் சூழ்ந்தப்பட்டு ஒரு தீவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய தீவுகள் பார்த்துருப்பீங்க, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீப், இந்த மாதிரி தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும். ஸோ இந்த தீவுகளுடைய ஒரு சில காலகட்டங்களில் கடல் நீர் மட்டம் அதிகமாகனா அங்கே வந்து தரைமட்டங்கள் தெரியும். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் தரைமட்டங்கள் தெரியாது, அந்த மட்டம் குறையும், அந்த கடல் நீருடைய அளவு குறையும் போது. அப்போது சென்னையில் முக்கியமாக பள்ளிக்கரணை பகுதியாக இருக்கட்டும், அடையாறு பகுதி, இப்போ இவங்க சொன்ன எல்லா இடமுமே அதிகமான மக்கள் வாழக்கூடிய இடம். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுடைய உயிருக்கும் அவங்களுடைய பொருளாதார ரீதியாக அவங்களை காப்பாற்றுறதுக்கும் என்ன முயற்சிகள் எடுக்க போகிறாங்க? எப்போவுமே நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இயற்கைக்கு மாறாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது, காலநிலை மாற்றங்கள் நடக்குது, பூமி வெப்பமயமாகுதல் நடக்குது. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி, இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த மழை காலம், இந்த அதீத மழை, குறுகிய காலத்தில் அதீத மழை பொழிவு, அதீத வெப்பப்பதிவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்தாலும், பட் அதுக்கு சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் தயாராக இருக்கணும். பேரிடர்கள் இனிமேல் அதிகமான அளவில் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் துடைப்பாக தான் இருக்கும். நீங்கள் கணிக்கிற அளவுக்கு மழை வராது. அதை மீறி அதிகமாக, அதாவது நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கான மழை பொழிவுகள் இருக்கலாம், வெப்பப்பதிவுகள் இருக்கலாம், சுனாமிகள் வரலாம், வெள்ளங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் உற்று கவனித்து தான் ஆகணும். இந்த வீடியோ மக்களை பயமுறுத்துறதுக்கான வீடியோ கிடையாது. மக்களை கொஞ்சம் நம்ம முன்னோடி சிந்திக்க வேண்டிய விஷயமா இது பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோட நோக்கமே நம்ம வந்து இது சொல்லி மக்களை வந்து பயமுறுத்தணும், அவங்கள வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற சீரியஸாக வச்சுக்கணும், சீரியஸ் நோட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அலர்ட் பண்ணுறோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறிவியல் ரீதியாக, ஆராய்ச்சிகள் ரீதியாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய பணிகளை தொடங்கலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். அதே மாதிரி அரசாங்கமும் இந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும், சென்னை வந்து திரும்பவும் மறுகட்டமைப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும். சென்னை மட்டும் கிடையாது, கடல் ஒட்டி இருக்கிற அனைத்து நகரங்களுமே இந்தியா ஃபுல்லாகவே மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கும், காலநிலை மாற்றத்தால், சுற்றுச்சூழல் மாற்றத்தால் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தை நோக்கி ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தடுக்க முடியாது. இயற்கையை கண்டிப்பாக தடுக்க முடியாது, பட் நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுக்கலாம் ஒரு சில விஷயங்களில். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தில், உங்களுடைய நீங்கள் படித்த விஷயங்களில் இல்லை இந்த மாதிரி இந்த நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்வுகள் எதுவாக இருந்ததுன்னா கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.